கமர்ஷியலா பிரியாணி பண்ணும்போது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரியாணி தம்மு ஆனோன்னு செக் பண்றீங்களா, இந்த பக்கத்துல தண்ணி ஓடி வரும், அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி 2 விஷயத்தையும் நீங்க கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நல்லா கவனிங்க. மசாலா கொதிக்குது, கேஸ் வந்து சுத்தி எரியுதுங்க, அதாவது மீடியம் ஃபிளேம்ல எரியுது. மசாலா கொதிக்குது, சுட சுட அரிசியை கொண்டு வந்து கொட்டுறீங்க, தண்ணி அளவு வச்சிடுறீங்க, மூடியை போட்டுறீங்க. மூடியை போடும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடம் கொதிக்குதாங்கிறத செக் பண்ணிங்க. தம்மரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுங்க, பிரியாணி தம்மரை, அல்லது மேலே கொட்டாங்குச்சி கொளுத்தி போட்டுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண தம்மரை வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ தவா அந்த தம்மரு கீழே இருக்கிற தட்டு வந்து சுற்றியும் வந்து ஆவி வருதுங்க. தவாலாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சுற்றி ஆவி வந்துடுது. ஃபுல் சிம்மு கொண்டு போயிடுறீங்க. சிம்மு கொண்டு போனதுலேருந்து 20 நிமிஷம் டைமர் செட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்க. கரெக்டில் இருக்கிற தம்மரையும் ஆஃப் பண்ணிவிடுங்க, கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அடியும் பிடிக்காது, செக் பண்ணிங்கன்னா ஒரு டிராப் தண்ணியும் வராது, பிரியாணி நல்லா பல பலன்னு இந்த மாதிரி